Hi friends, welcome to online coaching. இது tips and tricks section. இந்த tips and tricks sectionல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு paragraph டைப் பண்ணிட்டு அந்த paragraph எப்படி capital letters எல்லா வேர்ட்ஸையும் capital letters எப்படி சேஞ்ச் பண்றது, so small letter எப்படி சேஞ்ச் பண்றது, அப்புறமா sentence case எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். so first அதுக்கு நம்ம ஒரு paragraph டைப் பண்ணிடலாம். so paragraph டைப் பண்றதுக்கு ஈக்குவல் கொடுக்கிறோம். RAND random கொடுத்துட்டு ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்து ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ரேண்டமா நமக்கு பாராகிராஃப் வந்துடும். ஸோ இந்த பாராகிராஃப் மேல நம்ம அந்த ஆப்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ முதல்ல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் F3 பிரஸ் பண்றேன் கீபோர்ட்ல. ஸோ ஷிஃப்ட் F3 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். திரும்பவும் ஷிஃப்ட் F3 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதை வந்து லோயர் கேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஷிஃப்ட் F3 பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு சென்டென்ஸ் கேஸா மாறிடும். சென்டென்ஸ் கேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும், அதாவது ஒரு டாட், ஸோ ஒரு லைன் ஃபுல்லா வருது, எங்க டாட் எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் இருக்கிறதெல்லாம் சென்டென்ஸ் சொல்லுவோம். அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ்ல வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க யூல ஸ்டார்ட் ஆகி அடுத்த டாட் எங்க வருது அப்படின்னா இங்க வருது. ஸோ இது ஃபுல்லா ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கேபிட்டல்ல சேஞ்ச் ஆகும். சோ ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் F3. ஷிஃப்ட் F3ல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர், அதாவது அப்பர் கேஸ். நெக்ஸ்ட் ஷிஃப்ட் F3 பிரஸ் பண்றேன், லோயர் கேஸ்ல மாறுது. அப்புறமா ஷிஃப்ட் F3 பிரஸ் பண்றேன், சென்டென்ஸ் கேஸ்ல மாறுது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.